உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொளி பதிவில் ஓர் முக்கியமான உரைக்கப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட ஓர் தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தில் மறைந்துள்ள மறைபொருள், அதில் தேவனுடைய சித்தம், அதன் முடிவு போன்ற கருகலான மறைபொருள்களை, தீர்க்க தரிசனத்தை, சத்தியத்தை, தேவனுடைய சித்தத்தை இந்த காணொளி பதில் பார்க்க போறோம். அது என்ன? ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 22, 23, 24, 25 வசனங்களை வாசிக்கின்றோம். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார். அடித்து குணமாக்குவார். அடித்து அப்புறம் குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். அக்காலத்தில் எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற அசீரியாவுக்கு போகிற பெரும் பாதை உண்டாயிருக்கும். அசீரியர் எகிப்திற்கும் எகிப்தியர் அசீரியாவுக்கு வந்து எகிப்தியர் அசீரியரோட கூட ஆராதனை செய்வார்கள். அக்காலத்தில் இஸ்ரவேல் எகிப்தோடும் அசீரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாய் இருக்கும். அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர், அவர்களை குறித்து இந்த எகிப்தியரை குறித்தும் சிரியாவை குறித்தும் இஸ்ரவேலை குறித்தும் கர்த்தர் தம்முடைய ஆதியில் வைத்துள்ள மறைபொருள் ரகசியம் வாசி கேட்போம். எகிப்தியரை பார்த்து என் ஜனம் என்று சொல்கிறார். அசீரியராகிய என் கரத்தின் கிரியை என்று சொல்கிறார். இஸ்ரவேலராகிய என் சுதந்திரம் என்று சொல்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த மூன்று தேசமும் ஆசீர்வாதமாய் இருக்கும் போது இப்பொழுது எல்லோரும் எதிர்நோக்கி இருக்கிற எருசலேம் தேவாலயம் கட்டப்படும். அந்த எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட பின்பு யுத்தம் இல்லாமல் கொஞ்ச நாள் சமாதானமாய் இருக்கும், ஆசீர்வாதமாய் இருக்கும். இதை குறித்து இன்றைய நாட்களில் நடந்து வருகின்ற காரியங்களை, சம்பவங்களை, யுத்தங்களை, நடப்பு செயல்கள், இதுவரை உலகம் கேட்டிராத, கண்டிராத யுத்தத்தை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு மறுபடியும் ராஜாதி ராஜாவாக, தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தராக நேரடியாக இறங்கி வரும் முன்பு இப்பொழுது நாம் வாசித்த இந்த வசனங்கள் நிச்சயமாக நிறைவேறி தீரும். அது நிறைவேறிவிட்டால் இயேசு சீக்கிரம் வந்து விடுவார் என்பதற்கு ஒரு முக்கிய அடையாளம். அப்ப எருசலேம் தேவாலயம் எப்பொழுது கட்டப்படும்? இப்போது கட்டுவதற்கு தேவையான அனைத்து பொருள்களையும் உபகரணங்களையும் சவதரித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது கட்ட வேண்டும் என்றால் அந்த எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்தில் இப்பொழுது அலெக்சா பள்ளிவாசல் இருக்கிறது. அதை தகர்த்தெறிந்துவிட்டு தனித்துவமான தனித்தன்மையோடு, கலப்படம் இல்லாமல், குளறுபடி இல்லாமல் அந்த ஆலயம்
தன்னாட்சி சுதந்திரத்தோடு கட்டப்பட வேண்டும். இப்ப அதை வச்சு சண்டை போட்டிருக்காங்க. அப்படியா இல்லை. இப்பொழுது இஸ்ரேல் ஒரு பக்கம், இஸ்லாமியர் ஒரு பக்கம், கிறிஸ்தவர் இன்னொரு பக்கம். அந்த நிலத்துக்காக தாவீது பணம் கொடுத்து வாங்கி மோரியா மலையிலே அர்வானா கிட்ட வாங்கியிருக்கார். அவன் சும்மா தரேன்னு சொன்னான். இல்லப்பா, எனக்கு சும்மா வேண்டாம், ராஜ்ய யோக்கியமாய் நான் அதை விலை கிரயமாய் வாங்கிக் கொள்ள என்று சொல்லி அங்கிருந்துதான் பிரச்சனை ஆரம்பமாகிறது என்று சிலர் நினைக்கிறார்கள். இல்லை இல்லை இல்லை. இயேசு கிறிஸ்து வரும் முன்பதாக இந்த 3 நாடுகளும் சமாதானம் ஆக வேண்டும். ஒன்றாக கடவுளுக்கு ஆராதனை செய்ய வேண்டும், தொழுகை செய்ய வேண்டும். அப்படி ஒரு சம்பவம் நடந்த பின்பு மீண்டும் அந்த சமாதானம் குலைக்கப்படும். அப்பொழுது அந்திகிறிஸ்து வந்துருவான். அப்புறம் இயேசு வருவார். சரி, இப்பொழுது இஸ்ரேல் இதுவரை சந்திக்கிறாத மாபெரும் யுத்தத்தை அவங்க சந்திச்சிருந்த ஒவ்வொரு யுத்தமும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு மாறிட்டே வருது. அதுல போர் முறை மாறி வருகிறது. இப்ப லேசர் டெக்னாலஜி வரைக்கும் போர் முறை கொண்டு போயிட்டாங்க. 1967 நடந்த யுத்தத்தில் 6 நாடுகள் சேர்ந்து இஸ்ரேல் அடித்தார்கள். ஆனா 3 நாள்ல இஸ்ரேல் துவம்சம் பண்ணி அழித்து வச்சுட்டாங்க. அப்பொழுது இந்த அயன் டோம், அயன் பீம், டேவிட் ஸ்லிங், ஏரோ 2, ஏரோ 3, தாட் இதெல்லாம் அப்ப இல்லை. அப்ப வான்படை, தரைப்படை, போர் விமானங்கள், யுத்த டாங்கிகள், கையெறி குண்டுகள், கை துப்பாக்கிகள், பீரங்கிகள், அந்த காலத்தில் உள்ள வளர்ச்சிக்கு ஏற்றபடி அந்த காலத்தில் உள்ள 67 உள்ள போர் தளவாடங்களை வைத்துக் கொண்டு ஜெயித்தார்கள். அவருடைய உளவுத்துறை அந்த காலத்தில் இருந்தவிட இப்பொழுது மெருகேற்றப்பட்டு விசேஷமாக செயல்படுது. இஸ்ரேல் நாடு, இதுக்கு முன்பு உள்ள வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன பிழையாம் தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? அந்த இஸ்ரேல் பால சிங்கத்துக்கு ஒத்த பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், அது எவனாவது போய் தொட்டானா சிதைக்கப்படுவான். அது எவனா கிளப்பி விட்டானா மடங்கி படுத்திருக்கிறாங்க. இஸ்ரேல் எப்போதுமே தங்கள் தேவனை தொழுது கொள்வார்கள், தங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வருவார்கள். அவர்கள் கண்டுபிடிப்பினால் உலகத்திற்கு பல நன்மைகள், கடின உழைப்பாளிகள், புத்தி கூர்மைகள், அறிவுள்ளவர்கள், தேவன் அவரை அப்படி ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பல கண்டுபிடிப்பு, அவருடைய பல செயல் திறன்கள் நோபல் பரிசு பெற்றவர்கள். அந்த இஸ்ரேலை குறித்து அப்பொழுதே பிழையாம் தீர்க்கதரிசனம் உரைத்து விட்டார். முதல் தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி பேசினவர் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை என்று சொன்னால், உலகம் உண்டானதில் அந்த ஆதாமிலிருந்து 7ஆம் தலைமுறை என்று சொல்வது உலக தோற்றம், அந்த ஆதி காலம். அப்போது ஆபிரகாம் இல்லை, ஈசாக் இல்லை, யாக்கோப் இல்லை, இயேசு கிறிஸ்து, இஸ்ரேல் ஜனம் உருவாகவில்லை, இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை. ஆனால் அந்த காலத்திலேயே இயேசு பிறந்து மரித்து உயிர்த்து பரமேறி சென்று மீண்டும் எப்படி இறங்குவார், அவர் வருகையின் போது என்னதான் நடக்கும், அந்திகிறிஸ்து எப்படி அழிப்பார், சாத்தான் எப்படி அழிப்பார், இந்த உலக மக்கள் எப்படி அழிக்கப்படுவார்கள் என்பதெல்லாம் குறித்து யூதா ஒரே ஒரு அதிகாரம் 14, 15, 16, 17 வசனங்களை வாசித்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன சம்பவம் இருக்கு. விஷயத்துக்கு வருவோம். இந்த இஸ்ரேல் யுத்தம் இப்பொழுதுக்கு முடியாது. எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டு அங்கே
இந்த 3 நாடுகளும் சமாதான உடன்படிக்கை செய்து தொழுகை செய்த பின்பு அந்த தொழுகை நாட்டில் கொஞ்சம் யுத்தம் இல்லாமல் கொஞ்சம் ஆசீர்வாதம் அப்படி இருக்கும். மறுபடியும் அந்திக்கு சொந்துருவான். இனி ஒரு முறை இந்த எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டால் அதுதான் கடைசி முறை. அப்புறம் சிறையை முழு உலகத்தை அழிச்சு ஒழிச்சுட்டு உண்மையான தம்முடைய ஆலயமாகிய பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அதுவரை இப்பொழுது இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ளவங்களுக்கும் கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் நடக்கிற யுத்தம். இதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இது எல்லாருக்கும் புரியாது. இந்த யூடியூப்ல பேசுறவனுக்கு இந்த இடையில பூந்துட்டு இஸ்ரேல் வரலாற்று முழுமையா தெரியாம, பைபிளை முழுமையா படிக்காம, இந்த 1948 இந்த பக்கம் உள்ள வரலாற்றை படிச்சுட்டு அல்லது ஹிட்லர் காலத்தில் உள்ள வரலாற்றை படிச்சுட்டு இஸ்ரேல் அங்க வந்தேறிட்டு இருக்கான். லூசுத்தனமா உணரக்கூடாது. ஆதாம் ஏவாள் எப்பொழுது பாவம் செய்தார்களோ அப்பொழுது தெய்வீக சமாதானம் இழந்து போனது, இழந்து விட்டார்கள். அதுதான் இயேசு பிரிய இழந்து போன தேட ரட்சிக்கவுமே மனுஷகுமார் பூமிக்கு வந்தார். எதை இழந்தார்கள்? நித்திய ஜீவனாகிய தெய்வீக சமாதானத்தை இழந்தார்கள். இயேசு மரித்து உயிர்த்து சமாதானம் உண்டாது என்று சொல்லி யோவான் 20ஆம் அதிகாரம் 18, 19, 20, 21 வசனங்களை பார்க்கலாம். சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் அவர் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கவில்லை என்றால், மரித்து உயிர் தெழவில்லை என்றால் சமாதானத்தை பார்க்க முடியாது. இப்பொழுது இந்த உலக அழிவுக்கு காரணம் சமாதான கேடு. பூமியில் சமாதானம் முற்றிலும் அழிக்கப்படும். இயேசு உண்டாக்கி வைத்த சமாதானம் முற்றிலும் அழிக்கப்படும். அப்படியாக இப்ப இந்த எகிப்து, சிரியா, இஸ்ரேல். எகிப்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சு செல்ற நாடு. சிரியாங்கிறது ஈராக்கை குறிக்கும். இஸ்ரேல் என்பது எருசலேமை குறிக்கும். எருசலேம் சுற்றுலா நாடுகள். இந்த இஸ்ரேல் என்ற பெயர் எப்படி வந்துச்சு? யாருடைய பெயர்? ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4, 5 வசனத்தை வாசி கேட்போம். ஏசாயா 45, 2, 3, 4, 5 இந்த 4 வசனம் பெரிய தொகுப்பு இருக்கு. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே. என்ன பெயர் சொல்லி அழைக்க போறாராம்? என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும். நல்லா கவனிக்கிற இந்த இடத்துல, நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும், கடவுளாகிய என்னை நீ அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொரு இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. அப்ப இந்த இஸ்ரேல் யாக்கோப்புடைய பேர் எங்க மூல மாத்துறாரு? அவர் யாக்கோப் என்ற ஆற்றை கடந்து தேவனோடு யுத்தம் பண்ணுகிறார். அப்போ உங்களுடைய பேர் என்னன்னு யாக்கோபு கேட்கிறார். அது வரைக்கும் அவர் பேர் யாக்கோபு. என் பேரை கேட்பான் என்று சொல்லி இஸ்ரேல் என்று பேர் வைக்கிறார். இந்த இஸ்ரேல் என்ற பேரு நம்ம தொழுகை செய்கிற, வணங்குகிற, ஆராதிக்கிற, சர்வலோகத்தை உண்டாக்கிற பரலோக பிதாவாகிய தேவனுடைய குமாரனும் பரிசுத்த ஆவியானவராகிய நம்முடைய கர்த்தருடைய பேர் தான் இஸ்ரேல். 2ஆம் வசனத்தை வாசி கேட்போம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி. நானே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு
நீ அறியாதிருந்தும் இஸ்ரவேலின் தேவன் நான் என்று அந்த நாமத்தை உனக்கு தரித்தேங்கிறார். இஸ்ரவேல் என்ற பேர் யாருடைய பேர்? கர்த்தருடைய பேர். அந்த கர்த்தருடைய பேர் தான் இந்த மக்கள் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த உலகத்தில் இப்ப நடக்கிற யுத்தம் சாத்தானுடைய மக்களுக்கும் தேவனுடைய மக்களுக்கும் நடக்கிற யுத்தம். ஆகவே தீவிரவாதிகள், உக்கிரவாதிகள், இன்னும் பல பெயர்களில் உலகம் முழுவதும் இந்த தீவிரவாதத்தை சாத்தான் பரப்பி விட்டு வேறு உண்டாக செஞ்சிட்டான். அதுதான் இன்று கர்த்தர் இஸ்ரவேல் மூலமாக வேறு அறுத்து கொண்டிருக்கிறார். இங்க பதுங்கு குழி, அதுல போய் இந்த தீவிரவாதி உட்கார்ந்துக்கிட்டு பாலஸ்தீன் மிசைல்ஸ் ரெடி பண்றது, ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ், லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், இதெல்லாம் கொண்டு அண்டர் கிரவுண்ட்ல உண்டாக்கி வச்சிருக்காங்க. நியூக்ளியர் முழு உலகத்திலும் சாத்தான் பூந்து தீவிரவாத உருவில், தீவிரவாத வடிவில், அந்த பெயரில் இந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இதை கர்த்தர் பர்வதத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப எருசலேம் தேவாலயம் கட்டப்படுற வரைக்கும் இந்த யுத்தம் போயிட்டே இருக்கும். இப்ப எசாயா 19 அதிகாரம் 22, 23, 24, 25 வசனம் படிச்சோம். அப்ப 22, 23 மறுபடியும் வாசி கேட்போம். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார். இந்த காலகட்டங்களில் எகிப்துக்கு ஒரு பெரிய அடி உள்ள போகுது. தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஜனங்களை, யாக்கோபு அவருடைய சந்ததிகளை அந்த எகிப்தில் வச்சுதான் தேவன் உருவாக்கினார். எகிப்தில் வச்சு உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு 30-40 லட்சம் ஜனங்களோட வராங்க. அங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது இந்த இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேரும்போது, இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, செங்கடலை கடந்து வராங்க. இப்ப சொல்லிருக்கான், புது புது நாடு உருவாகி பேர் வச்சுட்டு இருக்கிறான். ஜோர்தான், காசா, பாலஸ்தீனா, இதான் எப்போ வந்த பேர்? இப்போ வந்த பேர். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு காலத்துல பேர் இல்ல. மோசே இஸ்ரேல் ஜனத்தை நடத்தி கொண்டு வரும்போது தேவன் அவருக்கு வச்ச பேர் கானான். அவங்க எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வராங்க. அந்த கானான் தேசத்தை அப்ப துண்டு துண்டாக்கி அவன் பாலஸ்தீனா, லெபனான், ஜோர்தான், சிரியா, இந்த கடல் ஆசுக்கு வந்துட்டாங்க. அவ்வளவு பெரிய தேசம். எகிப்தில் போற நைல் நதி முதற்கொண்டு ஈராக் தேசம் ஒரு ஐபிராத் நதி வரைக்கும் போற சமபூமி தான் கானான் தேசம். 10 ஜாதிகள் குடியிருக்காங்க. அப்பவே 10 விதமான ஜாதிகள் குடியிருந்தாங்க. அவங்களை துரத்தி விட்டு தான் இந்த இஸ்ரேல் நாட்டை பிடிச்சாங்க. அப்ப இஸ்ரேல் வந்தே கிடையாது. தேவன் சொல்ற கானான் தேசம் வந்து தேவனுடைய ஏதேன் தோட்டம் இருந்த இடம். அதை சாத்தான் பிடித்துக் கொண்டான். முழுவதும் சாத்தான் மக்கள். பைபிளில் பட்டியலிடப்பட்டுள்ள ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரேல் ஜனங்கள், இது மாதிரி குறிப்பிட்ட ஜனங்களை தேவன் தமக்கென்று தெரிந்தெடுத்துக் கொண்டு இந்த முழு சாத்தான் கூட யுத்தம் பண்ணுகிறார். எப்போ ஆதாம் ஏவாள் காலத்தில் உருவானது சொல்லிட்டு இருக்கிறேன். சாத்தான் உருவான அதுக்கு முன்னாடி கடவுள் இருக்கார். அவன் இந்த பூமியை பிடிச்சுக்கிட்டான். அப்புறம் ஆதாம் ஏவாள் உருவாக்குறாங்க. இதான் கிறிஸ்தவம். இயேசு கிறிஸ்து என்னமோ 2000 வருஷம் முன்னாடி பிறந்தார் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மை. மாம்சத்துல உலகம் உண்டாக்கும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பைபிள் சத்தியம். அதையெல்லாம் இப்பொழுது இங்கே விளக்கி சொல்ல எனக்கு நேரம் இல்லை. இந்த கருப்போல புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்து 2000 வருஷம் முன்னாடி வந்த ஒரு தச்சன குமாரன் அல்ல. அவர் தேவகுமாரன். பூமியில் அவர் அவதாரம் எடுத்தார், அவதரித்தார். ஆகவே அப்படி ஒரு பேர் வச்சாங்க. இந்த இயேசு கிறிஸ்து உலகம் உண்டாகும், வானம் பூமி உண்டாகும் இருக்கிறார். அப்ப இருந்து இயேசுக்கும் சாத்தான் யுத்தம். இயேசுவின் பக்கம், கர்த்தருடைய பக்கம் ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் தான் வராங்க. முழுவதும் பேய் மக்கள் இந்த பூமியை பிடித்துக் கொண்டார்கள். அதே கணக்கு தான் இப்போ
சின்ன குட்டி நாடு கர்த்தருடைய சார்பில் நிக்குது. ஒரு பெரிய சாத்தான் கூட்டம் பல நாடுகளாக சேர்ந்து யுத்தம் பண்ணது. கணத்திரியாத குருட்டு போல மாதிரி அவன் அறிக்கை என்ற பேர்ல இன்னமும் ஓடிட்டு இருக்கான். விஷயம் தெரியாம ஆலோசனை எங்க இருந்தாலும் அவனுக்கே தெரியாது. மொத்தம் 10 ஜாதிகள் இருக்காங்க. ஆபிரகாம் இருக்கும்போது தேவன் அழைத்து, உனக்கு ஈசாக்கு யாக்கோபு போன்ற பிள்ளை கொடுப்பேன், சந்ததி கொடுப்பேன், எகிப்துக்கு போவாங்க, மறுபடியும் வந்து இங்கே வருவார்கள். 400 வருஷத்துக்கு பிறகு பெரும் கூட்டமாய் வருவார்கள். அது 10 ஜாதியை பற்றி நான் ஏற்கனவே யூடியூப்ல பேசியிருக்கிறேன். இன்னைக்கு சத்தியத்தை கேட்க, சத்தியத்தை தேடி ஓடி பார்க்க மக்கள் இல்லை, சத்தியத்தை கேட்க ஆட்கள் இல்லை. பொய்யும் பத்திராட்டமும் தேவையில்லாத பார்க்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வியூஸ். ஆகவே இப்பொழுது நாம் இந்த ஏசாயா 19:22-23 படிச்சது போல அன்றைக்கே அந்த எகிப்திலிருந்து ஆரம்பிக்குது. மறுபடியும் இந்த உலக முடிவு எகிப்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வரணும், ஒரு சமான உடன்படிக்கை வரணும். அந்த சமான உடன்படிக்கை எகிப்துக்கும் சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இருக்கணும். அது இருந்தாலும் இந்த ஆலயம் தடுப்பார் இல்லாமல், இடிப்பார் இல்லாமல், தாக்குவார் இல்லாமல் கட்டப்படும். ஒருவேளை யுத்தத்தின் மத்தியில் இஸ்ரேல் இந்த ஆலயத்தை கட்டினாலும் இந்த 3 நாடும் சமாதானம் பண்ணி ஒன்றாக ஆசீர்வாதமாக இந்த கடவுளை தொழுது கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இந்த யுத்தம் வழிநடத்தி கொண்டு போகிறது. அதுக்கு முன்னாடி கர்த்தர் எகிப்தில் அடிச்சு நொறுக்குவார். தீர்க்கதரிசனம் மறைபொருள். மறுபடியும் அந்த வசனம் கேட்போம். ஏசாயா 19:22-23 கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். இந்த வாதையினால் அடித்து குணமாக்குற யுத்தம் நொறுக்குவார், கதறுவாங்க. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். எப்போ குணமாக்குவார்? எகிப்த கடவுள் பார்வோன் இருக்கும்போது மோசே மூலமா 10 வாதை அனுப்பிச்சு விட்டாரு. அடங்காத பார்வோன், நானே கடவுள் என்று சொல்லி திமிரு கொண்டிருந்த பார்வோன், கடைசியில நீங்கள் போங்கள், உங்கள் கடவுளுக்கு ஆராதனை செய்யுங்கள், என்னையும் ஆசீர்வதிங்கள் சொல்றான். அதெல்லாம் வசந்த கொடுத்து பேசணும் டைம்ல நான் ஏற்கனவே பேசிக்கிறேன். அப்ப அன்னைக்கே எகிப்து மோசே கிட்ட என்னை ஆசீர்வதின்னு சொல்லி பார்வோன் கேட்டான். மறுபடியும் அந்த 10 வாதையில் அடிச்சு நொறுக்கிறது போல இன்றைய நாட்களில் இந்த எகிப்திய தேவனை அடித்து நொறுக்குவார். யுத்தத்தில் சின்னாபின்னமாகும். அப்புறம் ஐயோ குய்யோ முறைன்னு கத்துவாங்க. நம்ம கும்பிடுற கடவுளை நோக்கி பார்ப்பாங்க. அப்பொழுது குணமாக்குவாங்க, விடுதலையாக்குவார். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை தேட ஆரம்பிப்பார். எங்க போவார்கள் தேடி? அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். அடித்து நொறுக்கும் போது நீங்க விண்ணப்பம் பண்ணும்போது விண்ணப்பத்தை கேட்டு எகிப்தை அடித்து நொறுக்கி குணமாக்கி, அக்காலத்தில் எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற பெரும் பாதை உண்டாயிற்று. எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போற பெரும் பாதை. அசீரியர் எகிப்துக்கும், அசீரியர் எகிப்துக்கும், எகிப்தியர் அசீரியாவுக்கும் வந்து இந்த ஈராக்கும் எகிப்தும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு சம்பந்தம் கலந்து கொண்டு இவர் அங்கே போவார்கள், அவர் இங்கே வருவார்கள், பெண் கொடுத்து பெண் எடுத்து சுபிட்சமா இருப்பார்கள். எகிப்தியர் அசீரியரோடு கூட ஆராதனை செய்வார்கள். இந்த எகிப்தரும் ஈராக்கும் சேர்ந்து இந்த சர்வ உள்ளமுள்ள தேவனை தொழுது கொள்வார்கள். அக்காலத்தில் இஸ்ரவேல் எகிப்தோடும், இன்னொரு இஸ்ரேல் தனியா இருக்கு பாத்தியா? இந்த எகிப்தும் சிரியாவும் சமான உடன்படிக்கை செய்து எகிப்தோடும் அசீரியாவோடும் 3வதாக பூமி நடுவில் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது இந்த இஸ்ரேலோட மறுபடியும் எகிப்தும் சிரியாவும் இஸ்ரேலோட உடன்படிக்கை பண்ணோம், சமாதான உடன்படிக்கை பண்ணோம். அப்பொழுதுதான் அவர்களை குறித்து சேரலை கர்த்தர் என்ன சொல்றார்? எகிப்தியராகிய ஜனமும் இப்படி 3 நாடுகளும் சமான உடன்படிக்கை செய்து ஆசீர்வாதமாக இருந்து கர்த்தரை தொழுது கொள்ளும்போது கர்த்தர் என்ன சொல்வாரா? எகிப்தியராகிய என் ஜனமும், அசீரியராகிய என் கரத்தின் கிரியை, அசீரியராகிய என் கரத்தின் கிரியை, இஸ்ரவேலராகிய என் சுதந்திரம், இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வம் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதித்தவுடன், ஆலை கட்டப்பட்டவுடன் சமான முறை உடன்படிக்கை செய்து இதெல்லாம் நலமா இருந்து தொழுகை நடக்கும் போதுதான் மறுபடியும் சாத்தான் எழுப்பி அந்திகிறிஸ்துவோட போட்டு வருவான். ஆகவே இந்த யுத்தம் வேகமாய் போய் கொஞ்ச நாள் நிற்கும். 67 6 நாடு சேர்ந்து அடிச்சாங்களா?
இப்போ 8-9 நாடு சேர்ந்து நடக்கிறாங்க. எப்போ 2024. அப்போ இடையில கொஞ்ச நாள் யுத்தம் வந்துச்சு, மறுபடியும் யுத்தம் வரும். இப்போ இந்த 3 நாடு சமாதான உடன்படிக்கை பண்ற வரைக்கும் இந்த யுத்தம் போயிட்டு இருக்கும். அதோட உலகம் முடிஞ்சிடும். ஆகவே இந்த உலகம் முடிகிற வரைக்கும் இஸ்ரேலோடு முழு உலகம் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் இடைவெளி கொஞ்சம் யுத்தம், கொஞ்சம் இடைவெளி கொஞ்சம் யுத்தம். முடிவில் இருக்கும் இந்த யுத்தத்துக்கு முற்றிலும் முடிவு உண்டாக்குறவர் சர்வவல்லமையுள்ள பரலோக பிதாவாகிய தேவன் என்பதை அறிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.